கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான சுகமளிக்கும் செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ வேலைகளிலே பாருங்க, சுகவீனமானவர்கள் அநேகர் இருக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதட்டமாக, பயமாக, கலக்கமாக பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் ஒரு கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்க பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராலே சுகமாக்க முடியாத நோய்கள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஒரு நோய் ரெண்டு நோய் இல்லை, எல்லாம் குணமாக்கி அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், சுகமளிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேலையிலும் கூட கர்த்தரை புகழ்ந்து, அதாவது அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய மைண்ட்லையும் மற்ற இடங்களையும் மைண்டில் உங்களுக்கு எப்பொழுதும் சில சமயங்களில் உங்களுக்கு நினைவு வரும், இது முடியாதது, ஐயோ இது முடியாது, இது எப்படி சுகமாகும், இது இப்படியா இருந்தால் அப்படி நிறைய செய்திகளை நம்ம டிவியில் பார்க்குறோம் தானே. அவங்களுக்கு இந்த நோய் இருந்து அதனால இப்படி ஆயிட்டு மறித்துட்டாங்க, இப்படி இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு, அப்படி பலவிதமான செய்திகளை நம்ம காதில் நம்ம கேட்குறோம். ஆனால் கர்த்தர் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, நம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதாந்தத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கே எல்லாமே இங்கு சுகம் கிடைத்தது, இங்கு சுகம் கிடைத்தது, இங்கு சுகம் கிடைத்தது என்று பல இடங்களிலே கர்த்தர் தந்த சுகத்தை பற்றியே நாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு புத்தகம் இது, ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சரி, எல்லாரும் ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாவும் எல்லாமாகும், உம்மாலாவும் எல்லாமாகும். விசுவாசத்தோடு ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமீன், ஆமீன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது
எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவனாலே இயேசு கிறிஸ்துவினாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டு, இது புதிய ஏற்பாட்டிலையும் ஏசாப்பா பார்த்தீங்கன்னா அந்த இளைஞன் மரித்து போனான் என்று சென்ற பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் கரம் பிடித்து அவனை தூக்கிவிட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு மரித்து போன சிறு பெண்ணை கூட அவர் தலித்தாகுமே எழுந்திரு என்று சொன்னார். அப்படியாக அவர் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், சுகமாக்குகிறவராக நம்ம அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் கூட கல்லறைக்கு சென்றவர் ஒருவரை அவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டார். அது யார் தெரியுமா பிரியமானவர்களே? எசேக்கியா அரசர் தான். பிரியமானவர்களே, அந்த கதை இன்னைக்கு கொஞ்சம் லேசாக பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 20வது அதிகாரம். உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் உங்களுக்கு சுகமளிக்கக்கூடிய வேத வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது இது 20வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா ராஜா அவர் வியாதிப்பட்டு கிடந்தார். அவரை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறாரு, உங்களுடைய வீட்டு வேலைகளை உங்க காரியங்களை எல்லாத்தையும் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்திடு அப்படின்னு சொல்லி நீங்க மரித்து போவீர், பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை கேட்ட எசேக்கியா அரசர் என்ன செய்தார் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அது மட்டும் இல்ல, அவர் எசேக்கியா என்ன செய்தார்? விண்ணப்பம் மட்டும் பண்ணல, எசேக்கியா மிகவும் அழுதார். ஐயோ, எனக்கு மரிக்க போறேனே என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டு அழுதார். பிரியமானவர்கள், அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லி விட்டு வெளியேறுகிற அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாவை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லியது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருடங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யாருக்கு இது வருகிறது? எசேக்கியா ராஜாவுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது. பிரியமானவர்கள், உடனே அவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி என்கிட்ட சொல்லிட்டாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படியாக நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அப்படியாக இவர் அழுது கொண்டிருந்த பொழுது உடனே என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் உன்னோட ஆதரவாய் இருப்பேன், நீ கவலைப்படாத, தாவீதினுடைய நிமித்தமாக நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். அப்படியாக அவர் இருந்தார். அப்பொழுது என்ன செய்தார்களா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அத்திப்பழ அடையை கொண்டு அந்த பிளவையின் மேல போடுகிற பொழுது என்ன நடக்கும்? அந்த பிளவின் மீது போடுகிற பொழுது நீ சுகம் பெறுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே ஏசாயா செய்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறார்? குணமாகிறதுக்கு இவர் கேட்கிறாரு, ஆண்டவர் என்னை குணப்படுத்துவாரா? உண்மையிலே என்னை குணப்படுத்துவாரா? என்னை குணப்படுத்துறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, 10 இந்த சூரிய பாகையில் 10 பாகை நான் பின்னிட்டு போக வைக்கிறேன். பின்னிட்டு போகணுமா முன்னிட்டு போகணுமான்னு. அப்ப 10 பாகை பின்னிட்டு போறது அது ஈஸி, முன்னிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி கர்த்தர் அந்த அடையாளத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் விசுவாசத்தை தரக்கூடிய, அதாவது சுகத்தை அழிக்கக்கூடிய விசுவாசம் உள்ள ப்ராமிசஸை இப்ப நான் உங்க மத்தியில சொல்ல போறேன். சரிங்க பிரியமானவர்களே, உங்களுடைய வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சுகம் அளிக்கக்கூடிய அற்புதமான தேவனுடைய வசனங்களை சொல்ல போகிறேன் பிரியமானவர்களே. எத்தனை கூற்றுகள் நீங்கள் யூடியூப் மூலம் கேட்டாலும் மற்ற செய்திகள் மூலியமாக நீங்கள் எத்தனை கேட்டிருந்தாலும் அதையெல்லாம் அழித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நோயிலிருந்து சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வசனங்களை இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்க, யோபு பல கஷ்டங்களை பட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? கர்த்தர் மீது நம்பிக்கையாவே இருந்தார். அவர் வாயில பாவம் செய்தாரு, என்ன சொல்லிட்டாரு? ரொம்ப கவலைப்பட்டார், பதறினாரு, பயந்தாரு. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றதை பார்க்கணும். இப்படி பல விதமான காரியங்களை செய்திருந்தாலும் அவர் தேவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அவர் இழக்கவே இல்லை. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து, பணப்பிரச்சனை எப்படி வெளியேறது, அல்லது இந்த நோயிலிருந்து நான் எப்படி வெளிவருது, என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த மருந்து சாப்பிடணும், எந்த வைத்தியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இது நடக்குமா நடக்காது என்று குழப்பத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது? அதுக்கு சேனல் தான், அதுக்கு வழிதான் விசுவாசம். பிரியமானவர், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, எனவே நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இது முடியுமா முடியாதா, இந்த நோயிலிருந்து நான் விடுதலையாக முடியுமா என்று சொல்லி, என்னுடைய சகோதரி விடுதலையாக முடியுமா, என்னோட தகப்பனார் விடுதலையாக முடியுமா, என் கணவர் பிள்ளை நோயிலே பட்டிருக்கிறார்களே அவர்களால் முடியுமா, அதிலிருந்து இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு மார்க்கிலே சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கிடுங்கள். மனுஷரால் இது கூடாதான், ஆனால் தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடுமாம். பிரியமானவர்களே, சற்று முன்பு படினோம் அல்லவா, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஏதாவது டவுட்டு சந்தேகம் சாத்தா கொண்டு வந்தா நீங்க உடனே என்ன சொல்லணும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அப்படின்னு பாடிருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, மனுஷனால் இது கூடாததுன்னு ஒரு இடத்துல சொன்னாரு, ஆனா ஒரு இடத்துல கூடுன்னு சொல்றாரு. யார் அது? விசுவாசிகளுக்கு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கிறீர்களா, நம்பிக்கையா இருக்கிறீர்களா? டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகளை விட, உங்களுடைய மெடிக்கல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அது சொல்லுகிற உண்மையை விட எது உண்மை என்றால் இந்த வேத வசனம் என்ன சொல்றது அதுதான் உண்மை. எப்பொழுதும் பாருங்க, நீங்க திருப்பி 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணா பழைய பிளட் டெஸ்ட் இருக்காது, அது மாறி இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய டாக்டராக இருக்கிறார், அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வேத வசனங்கள் மருந்து என்று சொல்லி இருக்கிறேன். அதாவது நோய்வாய்ப்பட்ட உங்களுக்கு அது ஒரு மருந்து. பிரியமானவர்களே, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, மத்தேயு 17:20. அவங்க கேட்குறாங்க, ஏன் எங்களால் செய்யக்கூடாமல் போயிட்டு ஆண்டவரே, நீங்கள் உங்ககிட்ட மட்டும் அற்புதங்கள் செய்ய முடியுது, அது எப்படின்னு சீசர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறார், அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், நீங்க அவிசுவாசமா இருக்காதான் நடக்க முடியாம போயிடுச்சு. கடுக விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மலை, அதை தள்ளுறதுக்கு மலையளவு விசுவாசம் தேவையில்லை.
ஒரு கடுகளவு விசுவாசம் போதும் என்று இயேசு சொல்லியிருக்கார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்களோ உங்கள் குடும்பத்தினர் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களா? பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் போதும். இயேசு என்னை சுகமாக்க முடியும். அவராலே சுகமாக்க முடியாத நோய்கள் எதுவும் இல்லை. நான் விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோட உங்கள் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, தாய் தகப்பனாருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் பிரியமானவர்கள். நல்ல நல்ல சாட்சிகளை நான் கேட்க போறேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் பிரியமானவர்களே, இந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் கூட போதும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரர்களை, அவருக்காக சேவை செய்கிறவர்களே, அவருக்காக நேரத்தை செலவழித்து பாருங்க. நிறைய பேர் குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லாரையும் குடும்பத்தை பிள்ளைலாம் காப்பாற்றணும் தான். அதுக்காக என்ன செய்வாங்க, அவங்க குறிப்பிட்ட சில வேலைகளை செய்வாங்க. அதை விட ஊழியக்காரர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளி வேலையில செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செய்யலாம். அது செஞ்சுட்டு கூட ஊழியம் செய்யறவங்களும் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அதுவும் ஓகே தான். ஆனா நீங்க சில பேர் வேலை செஞ்சா இந்த நேரம் பத்தாதே ஊழியம் செய்வதற்கு. இப்போ இன்னைக்கு ஒரு 2-3 குடும்பங்களை பார்த்து பேச வேண்டும், அவங்க குடும்பத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2-3 குடும்பத்துக்கு நான் பார்த்து ஜெபிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, காலையில போயிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் போய் ப்ரே பண்றது கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கும் என்று சொல்லி தேவ ஊழியர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி வேலையெல்லாம், உலக வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தேவனுக்காக ஊழியம் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்ன செய்வார், பிதாவானவர் என்ன செய்வார், கனம் பண்ணுவார். என்னை ஒருவன் கனம் பண்ணினால் என் நேரத்தையும் காலத்தையும் என்கிட்ட கொடுத்து, பணத்தை எனக்காக கொடுத்து என்னை கனம் பண்ணின ஊழியக்காரர்கள் என்ன செய்யற, நானும் பிதாவை என்ன செய்வோம், கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார் பிரியமானவர். அதன்படி இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக ஊழியம் யார் செய்தால் அது ஊழியம் சபை ஊழியம் மட்டும் இல்ல, பாஸ்டரா இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு தாய்மார் வீடு வீடுல போய் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல சபை மக்களுக்காக நீங்க போய் அவங்க சுகவீனம் பலவீனமா இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாக கூட இருக்கலாம். நீங்கள் மியூசிக் வாசிக்கிறவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஊழியத்தையும் கர்த்தருக்காக அந்த நேரத்தை செலவழித்து மியூசிக் வாசிக்கணும், பாடுகிறவர்களும் உடனே செய்ய முடியாது. அவங்களும் கர்த்தர்கிட்ட பார்த்து காத்திருந்து ஜெபித்து அந்த ஒரு சமையல் பண்றதோ, கணவன் மனைவி பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதையோ விட்டுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பாடல்களை பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க செய்யறாங்க. அதனால என்ன செய்யறாரு சொல்றாரு, கர்த்தர் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். இது எந்த நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அல்லது உங்களுக்கு விரோதமாக, தேவ ஊழியருக்கு விரோதமாக எந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு வசனம் சொல்கிறார், என்னவென்றால் ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமா செய்வினியோ, மந்திரமோ, பிள்ளை சூனியங்களோ எது செய்தாலும் அதுக்கு என்ன இல்ல, சக்தி இல்ல, பலன் இல்ல, உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்க எல்லைக்குள்ளேயே வர முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, அடுத்த வசனம் சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, இங்க நீதிமான்கள் என்றால் நீங்க நினைச்சு உடனே, ஐயோ காலையில நான் சரியா ஜெபிக்கல, மதியானம் நான் இப்படி பண்ணிட்டேன், சாயந்தரம் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஐயோ இப்படி வீட்டு வேலையில இருந்துட்டேன், நான் ஒரு பாவி, எப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. நீதிமான்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தமாக கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. எனவே நீதிமானாகிய நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு என்னுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்படி பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்காக உள்ள ஒரு வாக்கியமாக இதை மாற்றி உங்களை நோட்டு புத்தகத்தில் எழுதி இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனவே இது மாறுத்தரம் எதுவுமே கிடையாது. எனவே நீங்கள் அனைவரும் இயேசு இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நீதிமான்களாக
வல்லவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீதிமானாகிய நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு என்னுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லி நீங்க விசுவாச அறிக்கையிடுங்க. கவலைகள், பாரங்கள், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே கடந்து செல்கிறீர்களா? கடன் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்னை விடுவிப்பார். எனக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்வார்? என்னை விடுவிப்பார். இது கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை முடிஞ்சிரும், இந்த பண பிரச்சனை கொஞ்ச நாள் தீந்துரும், இந்த வியாதி பிரச்சனை கொஞ்ச நாள் தீந்துரும், என் குடும்ப பிரச்சனை சிறிது நாளிலே தீர்ந்து விடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிடுங்கள். உங்களுடைய மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழியிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதன்படி நீங்கள் எதை அறிக்கையிடுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க. அடுத்து சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரச்சனையின் பொழுது ஐயோ எனக்கு யாரு உதவி செய்வாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, சகோதரர்கள் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா? உங்களுக்கு ஏற்ற வசனம் தான் இது. இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடுங்கள். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அப்படியே கர்த்தர் என்ன செய்வார்? இதை நீங்கள் அடிக்கடி அறிக்கையிடுங்கள். அடிக்கடி உங்களுடைய சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா சாத்தான் தீமையான காரியங்களை விதைக்கிறதுக்கு அவன் மறக்கவே மாட்டான். அவன் என்ன செய்வான் சொல்லுவாங்க, ஓவர் டைம் போட்டு அவன் செய்வான். நம்ம கூட கொஞ்ச நேரம் வேலை வச்சுட்டு சமையலோ மற்ற காரியத்தை பார்க்க போயிடுவோம். ஆனா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். நீங்க எல்லாம் அறிக்கிட்டு போய் நீங்க சமையல் செஞ்சுட்டு இருந்தாலும், வீடு சுத்தம் மட்டும் இருந்தாலும், வேலை இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உடனே என்ன சந்தேகம், ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை, இப்பதான் ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, நாளைக்கு நான் எப்படி சந்திக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ நான் இது பணத்தை கொடுக்கணுமே, இதாயிருமே சொல்லி அப்படின்னு லேச சிந்தனை போட்டுருவானா? உங்களுக்கு அதையே நீங்க யோசிச்சு உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த விசுவாசம் போய் என்ன செய்வீங்க? நாளைக்கு என்ன செய்யணுமோன்னு ஒரு வழியே தெரியாத ஒருத்தவங்களை போல நீங்க திரு முழிச்சுட்டு என்ன செய்வீங்க? கவலையிலேயே கண்ணீர்லயும் இருப்பீங்க. ஆனா காலையில கூட இந்த வசனத்தை சொல்லியிருந்தா கூட மறந்துருப்பீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் சாத்தான் சிந்தையில தாக்கும் பொழுது உடனே சொல்லி நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனவே என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்லிடணும். ஏன்னா அது சாத்தான் தான் அந்த சந்தேகத்தை கொண்டு வரான். சந்தேகம் போய் நீங்க சமாதானமா சந்தோஷமா நடக்க வேண்டிய வேலைகளை நீங்க ஒழுங்கா பார்ப்பீங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளை தினத்தை குறித்து நாளைக்கு அந்த பாடு போதும், இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேத புத்தகமாக இருந்தாலும் இதுல இந்த நாட்களுக்கு நமக்கு தேவையான மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு, மன போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே விடையளிக்கக்கூடிய வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள் வேதத்திலே காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க. அடுத்து பாருங்க, சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கீங்களா, வியாதியில இருக்கீங்களா, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். எனவே நீங்க என்ன சொல்லணும்? நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்வேன் ஆண்டவரே, நீர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர், பூமியிலே உயர்ந்திருப்பீர், எனக்கு இந்த காரியத்திலே எனக்கு விடுதலை கொடுப்பீர், இந்த காரியத்திலே எனக்கு உயர்வை கொடுப்பீர், இந்த பரீட்சையிலே நான் பாஸ் பண்ணி உதவி செய்வீர். நான் பதட்டப்படல, நான் அலக்களிக்கப்படல, நான் அமைதியா இருக்கேன், அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிவேன், என் வாழ்க்கையில என்ன செய்வீங்க? பெரிய காரியங்களே நீர் செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அடுத்து எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும்னா இன்றைக்கும் அவர் செய்ய முடியும். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் அவர் என்றைக்குமே செய்ய முடியும். அவர் என்றும் மாறாதவர். அவர் வாக்கு மாறாத தேவன். பிரியமானவர்களே, ஓகே, ஏன்னா நீங்க உங்களுடைய சிந்தனைகள் தான் சில சமயம் மாறும். ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு. அதே மாதிரி சூழ்நிலைகள் கூட மாறிவிடும். ஆனால் தேவன் மாறவே மாட்டார். சூழ்நிலைகள், தவறான சூழ்நிலைகள், கவலையான சூழ்நிலைகள், பாரமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து நீங்கள் சொல்லுகிற பொழுது அது அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, சரி, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் நீங்க ஏசாயில வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. முன்னாடி காரியங்களா பார்க்கலாம். எங்கன்னா லேவியராகமம், உபாகமம் பகுதியிலும் இந்த வசனங்களை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று. ஹல்லேலூயா. இதே நீங்க அடிக்கடி சொல்லுங்க. கவலையா இருக்கா, பலவீனம் என்ன ஆகுமோ ஏதாமோ கவலைப்படாதீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதாவது கர்த்தர் நம்ம மீது நம்ம அன்பு கூறுகிறதுனால, நம்ம உங்களை எல்லாம் கர்த்தர் நேசிக்கிறதுனால, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர் இருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொருவரும் என்ன சொல்லணும்? நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவளாய் இருக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு முற்றிலும் ஜெயம் கிடைக்கும். அடுத்து 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எப்படிப்பட்டவராய், கிறிஸ்துவுக்குள்ள எப்படி செய்யறார் நம்மள கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். நாளைக்கு கழிச்சு என்ன வரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவராயிருக்க? கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது கிறிஸ்துவுடைய ரத்தம், அவர் ரத்தத்தை சிந்தி அவர் நம்மளுக்கு ஜெயம் வாங்கி கொடுத்ததுனால எல்லாவற்றிலும் பிரியமானவர்களே நமக்கு ஜெயம் உண்டு. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சரி, சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, இங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கவலையோடோ பயத்தோடோ ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு நீர் மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்படின்னா சந்தோஷத்தோட, நான் இரட்சண்யம்னா நான் விடுதலை ஆகிவிட்டு, எனக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டு, நல்லது எனக்கு விடுதலை கிடைத்தது என்பதை பற்றிய ஒரு காரியங்கள். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட பாடல்கள், கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யுங்க. ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோம்னா, கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறான்னா மறைவிடமா இருக்கிறேன், நாம் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய துருகமாக இருக்கிறேன். அப்படிப்பட்டதாக தேவன் இருக்கிற பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையிலும் யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சொல்லி 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 நீங்கள் என்ன செய்யணும்? பாடல்களை பாடுங்க. கர்த்தருடைய பாடல்கள் எல்லாம் பாடுகிற பொழுது கர்த்தருடைய ஜெபத்தில் உட்கார்ந்து இருந்தீங்கனாலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாடல்களை கொடுப்பாரு. இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு அப்படியே பாடம் எடுக்கும்போது, ஆஹா இது எனக்கு ஏற்ற பாடலாக இருக்கு, இது விசுவாசமாக இந்த பாடல்களை நீங்கள் பாடுவீங்க. இப்படியாக கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உங்களை பாதுகாக்கிறவராக மறைவிடமாக இருக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுகமாக்குவீர்கள். வியாதிஸ்தர்கள் கைகளை வைத்து அவர்கள் சுகமாவார்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை சாப்பிட்டாலும் அது என்ன செய்யாது? உங்களை நெருங்காது, உங்களை தாக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியே இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே சுகத்திற்காக, ஆண்டவரே சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காக நோய் நொடிகளிலும் வாடிக்கொண்டிருக்கிற மக்களை இந்த வேளையிலே நான் நினைக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அது எவ்வளவு கொடுமையான நோய்களாக இருந்தாலும் இது சாத்தான் கொடுக்கிற தந்திரமான ஆண்டவரே லைங் சிம்டம்ஸாக இருக்கிறது. ஆண்டவரே அது எல்லாவற்றிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே சின்ன தலைவலிருந்து அது பெருசா அவங்க நினைக்காதபடி அந்த தலைவலிக்காக உங்க
தொட்டு இயேசுவின் நாமத்துல தலைவலியை போ என்று சொல்லுகிற விடுதலை அதிலிருந்து முழுவதுமாக விடுதலை கொடுப்பீர் ஆண்டவரே. அப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே. மற்ற எந்த நோய்கள், மற்ற சர்க்கரை நோயினாலோ இல்ல பிரஷர்னாலோ இல்ல கொலஸ்ட்ராலினாலோ அல்லது ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளம் மற்ற எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த வேலையிலே வியாதியை உண்டாக்கிற அந்த சக்தியின் வல்லமையை இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. மக்கள் குணமடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசித்து வாசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லி 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 விசுவாச வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே பாடலை பாடி உம்மை துதித்து ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய தருணங்களை ஆண்டவரே இந்த விசுவாச பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் காத்திருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படியே நீங்க செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.